வீவர்ஸ், நம்ம மருத்துவ உலகம் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டா நீங்க நம்பவே மாட்டீங்க. ரொம்ப அதிர்ச்சிகரமானதுங்க. ஆமாங்க, 2050ல இந்த உலகத்துல இருக்க 5ல இருந்து 15 வயது இருக்கும் குழந்தைகள் 50% ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன்ல ஒரு நோயால பாதிக்கப்பட போறாங்க. இந்த நோயோட பேர் என்னன்னு தெரியுமாங்க? மயோபியா. அது ஒரு கண் நோய்ங்க. ஆமாங்க, கண்ணுல வர இந்த நோய் தான் 2050ல 50% ஆஃப் குழந்தைகள் பாதிக்கப்படுது. அதுக்கு காரணம் இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த மொபைல், அது மட்டும் இல்ல இந்த டிவி, லேப்டாப், இது மாதிரி விஷயங்களை அதிக நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தாங்க காரணம். அதுவும் இந்த கோவிட் பீரியட் வந்ததுல இருந்து எல்லா குழந்தைங்களும் இந்த போன், அதுக்கடுத்து லேப்டாப், டிவி போன்ற சோசியல் மீடியா போன்ற பல விஷயங்களை மூழ்கி கிடக்கிறதாலே அவங்களோட ஸ்கிரீன் டைம் ரொம்ப அதிகமா இங்க தாங்க போகுது. இதனாலேயே அவங்களோட கண் பார்வை மிகவும் பாதிக்கப்படுறதா சொல்லப்படுது. அவங்களோட ஸ்கிரீன் டைம் அதிகமாக கண்ணோட அதோட திறனும் குறையுதுங்க. ஆமாங்க, எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணப்படுதோ கண், அதுக்கேற்ற மாதிரி பாதிக்கப்படும். அதுதான் இந்த மயோபியான்னு சொல்லப்படுது, கிட்ட பார்வை நோய்னு சொல்லப்படுது. அதாவது கிட்டத்துல இருக்க எல்லாமே உங்களுக்கு கிளீனா தெரியும். தொடர் ஆக 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 ரொம்ப மங்களாயிட்டே போகுங்க. ஒரு காலகட்டத்துல அதிகமாச்சுன்னா இந்த நோய் கண் பார்வைக்கு ஆபத்தாகும். அது மாதிரி நிலைமையில தான் 2050 நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா, குழந்தைகளுக்கு போனோயோ டிவியோ கொடுக்கலாம், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும். முதல்ல அதை நம்ம செய்யணுங்க. குறிப்பிட்ட நேரம் தான் உபயோகிக்கணும். அதே மாதிரி குழந்தைகள் வெளியே போய் விளையாட விடணும். நீங்களும் வெளியே போகணும். நிறைய இந்த ஸ்போர்ட்ஸ்ல நீங்களும் ஈடுபட்டா இந்த ஸ்கிரீன் டைமை குறைக்கலாங்க. ஏன்னா போன் சொல்றது இப்ப நம்ம அடிமையாகி கிடக்கிறோம். அதோட வெளியே வரது ரொம்ப கஷ்டம் தான். பட் அதை நம்ம வேற ஆக்டிவிட்டி லைக் நிறைய பேர் பேட்மிண்டன் போறாங்க, அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதுல நம்ம ஈடுபட்டோம், இதுல ஈஸி வெளியே வந்துடலாம் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு ரூலும் இருக்குங்க. ஆபீஸ்ல இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா 20-20-20 ரூல்னு ஒண்ணு இருக்குங்க. அதாவது எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு ஒரு 20 செகண்ட் பிரேக்ஸ்ல ஒரு 20 ஃபீட் மேல இருக்க எதனா ஒரு பொருளை பார்க்கணுங்க. பார்த்துட்டு திருப்பி உங்களோட ஒர்க் ஆரம்பிக்கலாம். இதுவும் உங்களோட ஐயோட ஸ்ட்ரெயினை குறைக்குதுன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணாலே ஒரு வளமான சமுதாயத்தை உருவாக்கலாம். அதுலயும் குழந்தைகளை ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை கொடுக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்து முடிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க குழந்தைகளிடம் மொபைல் போனை 3ல இருந்து 4 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு 1 hour மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லப்படுது. இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சாலே நம்ம குழந்தைகளை காப்பாற்றலாம்னு சொல்லி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் பிளிங்கிங் பேஜஸ்.